Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளில் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் டைமண்டில் வந்து ஒரு வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அப்ராக்ஸ் வேல்யூ தான், ஏன்னா கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைமண்ட் ரேட் வந்து பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இல்லை, பட் கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால அப்ராக்ஸ் வேல்யூ வந்து மாறும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் டே பை டே வந்து கண்டிப்பாக மாறும். அதனால் நான் உங்களுக்கு அப்ராக்ஸாக சொல்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து சைடு இயரிங்ஸ் அண்ட் மெயின் இயரிங்ஸு. சிலது சைடு இயரிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் ஸ்டட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் காமிச்சதெல்லாம் மெயினாக சைடு இயரிங்ஸ் தான் சூப்பராக இருக்கும். அண்டு இதோட டைமண்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்ட்டு, அதை விட கம்மி தான். இன்ஃபேக்ட் 10 சென்ட் 15 சென்ட்டு 20 சென்ட் அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஒரு 10-15,000லேருந்தே உங்களுக்கு சைடு இயரிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அப்ராக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி வரும். சில இயரிங்ஸ் வந்து சைடு இயரிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டட்டாக போடுவாங்க, அதுக்கு மேலே தேர்ட் ஸ்டட்டு, ஃபோர்த் ஸ்டட்டாக, அந்த ஹெலிக்ஸ் போன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல காது குத்துவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல போடுற மாதிரியான இயரிங்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு விதமாக டைப்பில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து டைமண்ட் இயரிங்ஸ்லேயே ரொம்ப லைட் வெயிட் கான்செப்டில் வரும். ஸோ இதில் நம்ம வந்து முகப்பு செயின், பிரேஸ்லெட்ஸு, ஃபிங்கர் ரிங்கு, அப்புறம் கிராண்டான இயரிங்ஸு, 2-in-1 கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது வந்து 25 சென்ட் அந்த மாதிரி வரும். அதை விட இன்ஃபேக்ட் சிலதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஏதோ 1-2 தான் இதில் 25 சென்ட் இருக்குது. அதை விட ரொம்ப கம்மி வெயிட்டு தான். இந்த ட்ரே வந்து உங்களுக்கு 50 சென்ட்டுக்கும் கம்மியில் வரும். இப்போது வந்து இன்றைக்கி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம்லேயும் வந்து உங்களுக்கு பர் கேரட் டைமண்ட் ரேட் வந்து அப்ராக்ஸ் வந்து 80,000 to 90,000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் ஆஃபர் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேரட் வந்து அமௌண்ட்டுனா நீங்கள் 50 சென்ட்னா பார்த்துக்கோங்க, அதில் பாதி அமௌண்ட் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இயரிங்ஸோட கிராம் வெயிட்னா ஒரு 2 கிராம்ஸ் அதுதான் வரும். ஏன்னா மோஸ்ட்லி டைமண்ட் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டோட வெயிட் வந்து க்ளோஸ் செட்டிங்கில் போனால் மட்டும்தான் கோல்டு வெயிட் வந்து ஏறும். மற்றபடி எல்லாமே 18 கேரட்டில் தான் நிறைய ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்லாம் வரும். இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு இயரிங்ஸு, தேர்ட் ரோவில் வரக்கூடியது எல்லாமே செம்ம ஃபென்டாஸ்டிக் டிசைன். இதை கூட சைடு இயரிங்ஸாக போட்டுக்கலாம், மெயின் ஸ்டட்டாகவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கிராம் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிராம், 3/4 கிராம், 2 கிராம் அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டில் தான் உங்களுக்கு கோல்டு இருக்கும். ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து 50 சென்ட்டு அதுக்குள்ளே தான் வரதும், அதுக்கு மேலே வராது. ரொம்ப ப்ரிட்டியான கலெக்ஷனு 18 கேரட்டில் தான் வரும். ஸ்டோன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே நம்ம நேச்சுரல் டைமண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஷோரூம் வந்து ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை, நான் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸு, எல்லாமே உங்களுக்கு வந்து கட் அண்ட் கிளாரிட்டி எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான். ஸோ உங்களுக்கு அந்த பிபிஎஸ்ஸு, இஎஃப்ஐஎஃப் அந்த கலர், அப்புறம் அந்த கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஐஎஸ் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட எல்லா ஜுவல்லரிஸுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இயரிங்ஸ் வந்து அடுத்த வெயிட் அப்ராக்ஸ் வந்து ஒரு 1.25 லட்சம் அந்த மாதிரி வரும். ஏன்னா இதில் உங்களுக்கு டாப் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் செட்டிங்கில் வரும், சிலது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்டிங் அந்த மாதிரி வரும். ஸோ கோல்டோட வெயிட் வந்து கூடும். ஸோ உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 4 கிராம் 5 கிராம் வரும். 4 கிராமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அமௌண்ட் இப்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மாறும். நான் அப்ராக்ஸாக தான் வேல்யூ சொல்லியிருக்கேன். நீங்கள் ஷோரூமில் வந்து போனீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சா கூட உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு டைமண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன். இதோட டைமண்ட் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 சென்ட் ஒரு கேரட்குள்ளே தான் வரும். 50 சென்ட்டு, 60 சென்ட்டு, 80 சென்ட்டு அந்த மாதிரி தான் வரும். இதுவும் 18 கேரட்டில் தான் உங்களுக்கு அந்த முகப்பு மாதிரி வருது இல்லையா, பிரேஸ்லெட்டில் மிடில் அந்த செக்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. செயின் வந்து உங்களுக்கு 22 கேரட்டில் கொடுத்துருப்பாங்க. செம்ம ஸ்டைலிஷான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன். இது கூட வெயிட் பாருங்களேன் 2 கிராம்ஸ் இருக்கும் கோல்டு வெயிட்டு. உங்களுக்கு ஸ்டோன் பார்த்திங்கன்னா 50 சென்ட்டுக்குள்ளே வரும். இது வந்து 15 கிராம்ஸ் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் 18 கேரட்டில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன் வித் நேச்சுரல் டைமண்ட் ஸ்டோன்ஸ். எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் லேப் க்ரோனும் இருக்குது, நேச்சுரல் டைமண்ட்ஸும் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ், அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 2.5 கிராம் அந்த மாதிரி வரும். எப்போவுமே கோல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கோல்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது இன்ஃபேக்ட் நான் வந்து 2 to 3 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். 1 கிராம், 1.5 கிராம், 2 கிராம்லாம் சூப்பரான ரிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். சைஸஸ் வந்து எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணது வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸாக்டான சைஸ் வந்து கிடைக்காது. நிறைய நேரத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து
ஒயிட் ரேஞ்சாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். பட் மோஸ்ட்லி சைஸ் இஷ்யூஸ் இருக்கும். வங்கியிலலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன். மற்ற இதில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி இல்லைனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இவங்கக்கிட்ட நிறையவே வச்சுருக்காங்க. வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இவங்க டிசைன்ஸுமே சூப்பராக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 2 to 3 கிராம்ஸ் போட்டிருக்கேன். அந்த வங்கி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிராம் வந்து 5 கிராம் வரும். மற்றது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் 3 கிராம் 1.5 கிராம் அப்படி தான் வரும். டைமண்ட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலோ 50 சென்ட்டு அதுக்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி வரும். வங்கி மட்டும்தான். அதுவும் அந்த க்ளோஸ் செட்டிங்காக ஓப்பன் செட்டிங்கான்னு பார்த்துக்கோங்க. இது மற்றதெல்லாமே ஓப்பன் செட்டிங் தான். வங்கி மட்டும் ஐ திங்க் க்ளோஸ் செட்டிங்கில் வருதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஜஸ்ட் ரிங்கை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸ்டோன் வந்து பின்னாடி கம்ப்ளீட்டாக அந்த கோல்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்டிங்கில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சென்ட்ரல் க்ளோஸ்டாக கொடுத்தா மட்டும்தான் 22 கேரட்டில் வரும். மற்றது ஓப்பன் செட்டிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து 18 கேரட்டில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபேன்சியாக உங்களுக்கு லைட் வெயிட்டில் அந்த ஸ்டோன் அழகாக உட்காந்துருக்கும். நிறைய ஃபேன்சி டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து 18 கேரட்டில் டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன். அப்ராக்ஸ் வந்து 2.5 Lலேருந்து 3 lakhs வரைக்கும் வரும். நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்ஸ் வேல்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகும்போது இது வந்து 3.25 லட்சமாகவும் இருக்கலாம், இல்லை 3 லட்சமாகவும் இருக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட்டை பொறுத்து. அதே மாதிரி டைமண்ட் வந்து அப்ராக்ஸ் வந்து ஒரு 1 கேரட்லேருந்து 2 கேரட்ஸ் வரைக்கும் உங்களோட இதில் டைமண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைமண்டோட வெயிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கேரட்லேருந்து வருது. ஸோ உங்களுக்கு 2.5 3L வரைக்கும் வரும். இதெல்லாம் பென் அண்ட் செயின் கலெக்ஷனு. 2 lakhsலேயும் இருக்கும், 2.5 Lலேயும் வரும். டபுள் பட்டர்ஃப்ளை பேட்டர்னு அண்ட் மாம் சொல்லிட்டு ஒரு ஹார்டினில் இந்த செயின். இது 18 கேரட்டில் ஹேண்ட்மேட் செயின் மாதிரி கொடுத்துட்டு பென்னண்ட்டை வந்து நல்லா அழகாக காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே டைமண்ட் கலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் பென்னண்ட் செயின் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன். ஸ்டட்டு, ரிங்கு, அப்புறம் இந்த பென்னண்ட் செயின் அவ்வளோ அழகாக இருக்கும். டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செயின் வந்து ரொம்ப தின்னாக தான் எப்போவுமே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமண்ட் பென்னண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காகவே கிட்டாரில் ஃப்ளவர் மாடல், மாம் டிசைனில் டபுள் பட்டர்ஃப்ளை, ஹார்ட் அண்ட் டிசைன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இதில் மங்கள்சூத்ரா கலெக்ஷன்லையுமே இந்த டைமண்ட் பென்னண்ட் பெருசாக இருக்கும். செயின் வந்து தின்னாக தான் தெரியும். ஸோ எப்போவுமே டைமண்ட் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைமண்ட் தான் ஃபோக்கஸு. செயின் வந்து நம்ம ஸ்கின்னோட மர்ச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அந்த டைமண்ட் பென்னண்ட் தனியாக தெரியுன்றதுனால நீங்கள் எங்கே டைமண்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே கூட ஒரு 50 to 80% வரைக்கும் செயின் வந்து தின்னாக தான் கொடுத்துருப்பாங்க. பென்னண்ட் தான் ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து 3 lakhs 3.5 அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 2-in-1 கலெக்ஷன். நீங்கள் வந்து அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் அது. அதே மாதிரி நீங்கள் பென்னண்ட் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒய்டு ஓப்பன் பண்ண ஒரு நல்ல ப்ராட் பென்னண்ட் செயின் மாதிரி வரும். அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு ஃபினிக்ஸ் பேர்ட் மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு பேர்டு வந்து பறக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பென்னண்ட் செயின். அதே லாக்கை திருப்பி அகைன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 2-in-1 கலெக்ஷன் தான். கிராண்டான இயரிங்ஸ்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க. உண்மையாகவே பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட வேல்யூஸ் கூட கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 lakhsன்றது அப்ராக்ஸாக தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 lakhsம் இருக்குது, 3 lakhsம் இருக்குது, 4 lakhsம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸை பொறுத்து கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து மாறும். ஆனால் செம்ம யூனிக்காக இருந்தது கலெக்ஷன். நீங்கள் எந்த மாதிரி நெக்லஸ் வச்சுருக்கீங்க இல்லை நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவும் மற்ற ஜுவல்லரிஸ் எல்லாமே கூட நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டுக்கலாம். ஆனால் டைமண்ட் நெக்லஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக போட்டால் தான் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ டைமண்ட் நெக்லஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னா இயரிங்ஸுமே கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து அப்படியே பேராக வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்ல மேட்சிங்காக கிடைக்கும். அதில் அந்த கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ரீஷியஸ் கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஸ்டோன்ஸ் தான். ப்ரீஷியஸ்ன்னு போனீங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். நார்மலாக டைமண்ட் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீஷியஸ் வந்து அந்தளவுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே கலர் ஸ்டோன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எமரல்டு போட்டு கொடுங்க, ரூபி வச்சு கொடுங்க, ப்ளூ சஃபைர் போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி 90% வரைக்கும் யாருமே வந்து ப்ரீஷியஸ் போட்டு கேட்க மாட்டாங்க, கலர் ஸ்டோன்ஸாக தான் கேட்பாங்க. ஏன்னா டைமண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டைமண்ட்ஸை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. இது எல்லாமே முகப்பு செயின் கலெக்ஷன். இதுவுமே நான் அப்ராக்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். 5 lakhs அந்த மாதிரி வரும். இதில் வந்து 3.5ம் இருக்குது, 4ம் இருக்குது, 5 lakhsம் வரும். அந்தந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். நான் அப்ராக்ஸை தான் கொடுத்துருக்கேன். அகைன் நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா டபுள் முகப்பு.
அதாவது 2 சைடுமே உங்களுக்கு வந்து பீகாக்கில் முகப்பு வர மாதிரி செம்ம க்யூட்டான கலெக்ஷன். இது நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த முகப்பு மாற்ற முடியாது. ஏன்னா அது அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த சால்ட்ரிங் ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா அந்த செயின்லேயே அப்படியே அட்டாச்சாக தான் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு ரிவிட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ஹூக்கில் முகப்பு மாற்றுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கும். அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் முகப்பு வேணால் மாற்றிக்கலாம். பட் இந்த டிசைன்ஸ்லாம் முகப்பு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கிற மாதிரி. 3 பவுன் கொடி, 4 பவுன் கொடி, 5 பவுன் கொடின்னு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டைமண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 கேரட் அது மேலே தான் வருது. மினிமம் 1 கேரட்டு 1.5 கேரட் மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இது வந்து 5 பவுன் செயின். முகப்புக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 1 பவுன் வரும். அண்ட் இதில் வந்து 1.25 கேரட் வரைக்கும் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு அப்ராக்ஸ் 5 மேலேயே வரும். நான் அப்ராக்ஸ் தான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டான வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்டு இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பைரல் மாடல், மகாலட்சுமி டிசைனு, மதுரை மீனாட்சி அம்மன் கலெக்ஷன் எல்லா வெரைட்டியுமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டைமண்ட் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் செயினோட கிராம் வெயிட், ஏன்னா செயின் வந்து 22 கேரட்டில் பண்ணுவாங்க. எல்லா செயினுமே 22 கேரட் தான். தாலி முகப்பு செயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்ணன் செயின்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் 18 கேரட்டில் செயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைட் வெயிட்லாம். அந்த மாதிரி கிடையாது. தாலி செயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 22 கேரட்டில் தான் பண்ணுவாங்க. அந்த முகப்பு பார்ட் மட்டும் டைமண்ட் வர இடத்துல க்ளோஸு செட்டிங்காக இருந்தால் முகப்புமே 22 கேரட்டில் வந்துடும். இல்லை அது ஓப்பன் செட்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த முகப்பு பார்ட்டு மட்டும் 18 கேரட்டில் வரும். ஸோ அதுக்கான கிராம் வெயிட் எவ்வளோ அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே 2 டேக் இருக்கும். செயினோட டேகு, முகப்போட டேகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேக் பின்னாடி எவ்வளோ டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சென்ட் ஆர் எவ்வளோ கேரட் வந்து டைமண்ட்ஸ் இருக்குது, அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது இருக்கும். அண்ட் டைமண்ட் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான மேக்கிங் சார்ஜஸும் போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி காஸ்ட் வரும்ன்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இந்த டிசைன் வந்து மகாலட்சுமி டிசைன், ஒரு எவர் க்ரீன், எவர் ட்ரெண்டிங் டிசைன். நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜுவல்லரியாக கூட கண்டிப்பாக இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பட்ஜெட்டில் இல்லை, நம்மளுக்கு ஐடியா இல்லைனா கூட இந்த செயின் நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணும். அவ்வளோ நல்ல ஒரு அழகான கலெக்ஷன். 4 பவுன் வருது செயின் மட்டுமே. மகாலட்சுமி டிசைன் வந்து 3 பவுன் வருது. அந்த முகப்பு மட்டும் 3 பவுன் வருது. இந்த முகப்பு வந்து ஆக்சுவலாக 12 கிராம்லேயும் இருக்குது, 14, 16, 18, 22ன்னு சொல்லிட்டு எல்லா வெயிட்லேயுமே கூட வச்சுருக்காங்க. ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கிராம் வெயிட்டுக்கு குறைய சைஸ் வந்து கம்மியாகும். இந்த கலசத்துலேருந்து காசு கொட்டுற மாதிரி மகாலட்சுமி டிசைன் வேணும் அது மாதிரினா கூட எல்லா டிசைனும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேன்சி டைமண்ட்லேயே ஒரு பீகாக் வச்சு வரக்கூடிய முகப்பு. இதில் கரூர் கொடி தான் மோஸ்ட்லி இந்த டைமண்ட் முகப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுலேயே நிறைய கட்டு சைன்ஸ்லாம் சூப்பராக வருது. இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அழகான டைமண்ட் ஷேப்லேயே டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து வரக்கூடியது. முகப்பு மட்டும் 3 கிராம் வருது, 3 கிராம் மேலே வருது. செயின் வந்து 5 பவுன். கரூர் கொடியெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் வெயிட் போட்டு வாங்கினா கூட தின்னா தான் தெரியும். ஆனால் செயின் வந்து நல்ல கெட்டி மாடலாக இருக்கும். பர்ஃபெக்டாக லைஃப் வரத்துக்கு கரூர் கொடி வந்து கண்டிப்பாக டைமண்ட் முகப்பு செயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் அப்ராக்ஸ் வேலை தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க.